வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆப்டிடியூட் பாடத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிடியூட் பாடத்துலேருந்து 25 கேள்விகள் வரப்போகுது. இதில் நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின்ஸு, ரீசனிங் பாடத்துலேருந்து 10 கேள்விகள் வரப்போகுது. இந்த ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரிசோர்ஸஸ், எந்தெந்த புக்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம். இந்த ஆப்டிடியூட் பாடத்தில் 25க்கு 25 எல்லா மாணவர்களால் எடுக்க முடியும், ப்ரொவைடட் நீங்க கரெக்டான அப்ரோச்சில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கையும் நீங்க படிச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த கான்செப்சுவல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு பேக்ரவுண்டா இருக்கக்கூடிய கான்செப்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்கிட்ட இருக்கணும். தென் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நம்ம பண்ற பட்சத்தில் நம்மளால எளிமையா இந்த ஆப்டிடியூட்ல 25 out of 25 எடுக்க முடியும். அது எப்படின்றத இந்த லெக்சர்ல நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் உங்களுக்கான சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட்லேயே வரும். அதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வால்யூம், தென் டைம் அண்ட் ஒர்க். இது மாதிரி 10 டாபிக் வந்து உங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த 10 டாபிக் மட்டும் படிச்சா போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் போதாது. கூடுதலா ஒரு 5லேருந்து 7 டாபிக் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா ஒரு சில இடத்துல உங்க சிலபஸ் வந்து சைலண்டா இருக்கும். அந்த டாபிக்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா 25 out of 25 எடுக்கலாம். பட் இந்த சிலபஸ்ல இல்லாம ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜஸ்லேருந்தோ, ஆவரேஜ்லேருந்தோ, நம்பர் சிஸ்டம்லேருந்தோ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த கொஷினோடைய அந்த தரம், ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு அடிப்படையாக தான் இருக்கும். அதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸை வந்து நம்மளால 2 விதத்தில் சால்வ் பண்ண முடியும். ஒன்று ஃபார்முலா மெத்தடு, இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தடு. ஃபார்முலா மெத்தடுன்றது ஒரு கேள்விக்கு அந்த ஃபார்முலாவை நம்ம போட்டு அந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து ஃபார்முலா எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஒரு சில ஷார்ட்கட் ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணி அந்த கொஷினுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு 2 அல்லது 3 ஸ்டெப்லேயே ஆன்சர் கொண்டு வருது. இது ஷார்ட்கட் மெத்தட். இது மாதிரி 2 அப்ரோச்சஸில் நம்மளால இந்த ஆப்டிடியூட் கணக்குகளை நம்மளால அணுக முடியும். பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாப்பிக்கை. ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2D, அதாவது ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு 2Dயில் வரும். தென் 3Dயில் வந்து உங்களுக்கு கியூபு, சிலிண்டரு, இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பியரு, இது மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு 3Dயில் வரும். இது தொடர்பாக இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நான் உங்களை பைஹார்ட் பண்ண சொல்ல, கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் படிச்சிருக்கணும், எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இந்த மென்சுரேஷனில் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை ரிலை பண்ணி இருக்கிறத விட ஃபார்முலாவை நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரைட் அப்ரோச்சாக இருக்கும். இந்த டாபிக் மட்டும் ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் போகலாம். பட் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு கணக்குமே உங்களுக்கு அதிகமான டியூரேஷன், நேரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கும். நான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. பாக்கி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனே நிறைய மெத்தட் இருக்கு. ஒன்று போர்ட்மோஸ் ரூல் அப்ளை பண்ணி வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனு, அப்புறம் அல்ஜிப்ரா ஃபார்முலா a+b² அந்த ஹோல் கியூப், a³ + b³ இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஃபார்முலா இருக்கு. ஒரு 10லேருந்து 15 ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வரக்கூடிய கிளாஸஸ்ல. இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ், இது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 3லேருந்து 4 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க அந்த ஃபார்முலா அண்ட் ரூல்ஸ் இதை நீங்க படிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ பெர்சன்டேஜ் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து ஆன்சர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஷார்ட்கட் மெத்தடே இதுல நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 2-3 ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் பெர்சன்டேஜுக்கு. இது மட்டும் இல்லாம ஹெச்சிஎஃப், எல்சிஎம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜென்ரல் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மாதிரி ஒன்று போட்டு ஹெச்சிஎஃப், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஷார்ட்கட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு விடைகள் எளிமையாக கிடைக்கும். இப்போ குரூப் 1 மாதிரியான எக்ஸாம், குரூப் 1 ஆர் குரூப் 2 இது மாதிரி எக்ஸாம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் சம்மு,
அப்புறம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ்லாம் கேட்பாங்க இந்த LCM HCF டாப்பிக்கில். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் எக்ஸாமுக்கு படிக்கும்போது அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். குரூப் 4க்குமே வராதுன்னு நினச்சிக்காதீங்க. அதில் ஒரு 2-3 பேசிக்கான சம்ஸையாவது நீங்கள் பார்த்துட்டு போகணும். இது மொத்தம் இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சேர்த்து நம்ம மெர்க்குரி IAS அகாடமி சார்பாக ஒரு 10 வகுப்புகள் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது எல்லாமே யூடியூப் கிளாஸஸ் தான். அதுக்கெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அந்த லெக்சர்ஸ் எல்லாமே வரும். இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கிளாஸஸே போதும். இது இல்லாமல் நான் கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மெட்டீரியலை நான் பின்னாடி சொல்கிறேன். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புக்கு இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இந்த கிளாஸை நல்லா மானிட்டர் பண்ணிக்கிங்க. இந்த கிளாஸில் TNPSCயில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட சம்ஸ் மொத்தத்தையும் நிறைய டைப் பேஸ் பண்ணி நான் வந்து சம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். இப்போ LCM HCFனா அதில் 5 டைப் நான் எடுப்பேன். அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையுமே நாம இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம கவர் பண்ணிடலாம். தென் இது இல்லாமல் உங்களுக்கு ரீசனிங்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6 டாபிக் இருக்கு. இந்த 6 இல்லாமல் பிளட் ரிலேஷனு, டைரக்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு கணக்கு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே போதும். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த 10 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்ல நல்ல ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. கம்மிங் வெட்னஸ்டேலேருந்து இதற்கான வகுப்புகள் வந்து ஆரம்பமாகுது. சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் கேட்டாலும் சிலபஸை தாண்டி ஒரு சில கேள்விகள் வெளியில் போவாங்க. அதாவது ஒரு 2லேருந்து 3 கேள்விகள் வரைக்கும் TNPSC வெளியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ் அண்ட் ஏஜ், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன் டெஸ்ட், மிஸ்சலான்ஷியஸ்னா இது இல்லாமல் இன்னும் ஒரு சில டாபிக். இது மாதிரி ஒரு 2லேருந்து 3 கேள்விகள் இந்த மாதிரியான தலைப்புலேருந்து வரதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆப்டிடியூட் பாடத்தை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும். அதில் இல்லாமல் ஒரு 5லேருந்து 7 டாபிக் நான் அதிகமாக படிக்கணும். மிஸ்சலான்ஷியஸாக ஒரு சில டாபிக் வந்து நம்ம கட்டாயமாக கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படின்னா இதில் நான் கொடுத்துருக்கிற இந்த 2 ரிசோர்ஸஸ் மூலியமாக உங்களால் எளிமையாக அதை கிராக் பண்ணிட முடியும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ஃப்ரம் 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2025 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் TNPSC நடத்தின எல்லா தேர்வுலையும் கட்டாயமாக 25 ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்கும். அதை வந்து டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அதுலேருந்து ஒவ்வொரு இந்த 25 கொஸ்டின்ல ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வரக்கூடிய எல்லா டாபிக்ஸ், எல்லா கொஸ்டினையும், எல்லா ப்ராப்ளம்ஸையுமே வந்து நீங்கள் தனியாக செக்ரிகேட் பண்ணணும். இது மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு, மென்சுரேஷனுக்கு, தென் ரீசனிங்கில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இது மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணுற பட்சத்தில் உங்கள் கையில் வந்து ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல் ரெடி ஆகிருக்கும். இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா TNPSC ஆஸ்பெக்டில் ஒரு 7 டைப் இருக்குங்க. 7 டைப் இருக்கும். அதாவது A and B சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டேஸுக்கு அப்புறம் ஒருத்தர் மட்டும் வெளியில் போயிட்டாரு அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பார், இது மாதிரி கேட்கலாம். இல்லை A+B சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, இது மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இது மாதிரி வந்து ஒரு 7 டைப் இருக்குது. அந்த 7 டைப்புமே வந்து நீங்கள் படிச்சிருவீங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சரியாக அனலைஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணுற பட்சத்தில். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், SI அண்ட் CA இந்த டாப்பிக்கு நம்ம என்ன பண்ணுறது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் அந்த டாபிக் அணுகக்கூடாது, ஷார்ட்கட் மெத்தடில் தான் அணுகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபார்முலாவே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி போடும் போது ஒரு சம்முக்கு 2-3 நிமிஷம் வந்து லேப்ஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இயரை பேஸ் பண்ணி ஒரு 2 ஸ்டெப்லையோ இல்லை 3 ஸ்டெப்லையோ நம்மளால் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம். தென் மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை புரிஞ்சு படிச்சுக்க. ஃபார்முலா வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணி நீங்கள் அந்த சம்மை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற ஒரு 25 ஃபார்முலா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏரியா அண்ட் வால்யூம், 2D அண்ட் 3D ரெண்டையும் ஆல் டுகெதராக கிளப் பண்ணி ஒரு 25 ப்ராப்ளம்ஸ், 25 ஃபார்முலா வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரிய வரும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ 2019ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 20க்கு போகும்போது நீங்கள் பார்க்க போகிற எல்லா கேள்விகளுமே ரிப்பீட் ஆன ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கும். அது ஏன்னா இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 7 டைப் தான் இருக்குது. அந்த 7 டைப்பை தாண்டி போக மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீங்கள் பார்த்த கொஷினை கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம படித்த அந்த ஏரியாவில் தான் கொஷின்ஸ் வருது அப்படின்றது. அது மாதிரி வந்து நீங்கள் இந்த கொஷின் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு தயாராகிடுவீங்க. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஒரு சில கொஷின் வந்து ஸ்டாட்டிக் ஏரியாலேருந்து வரும். அந்த ஸ்டாட்டிக் ஏரியாலேருந்து வரக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் இந்த சமச்சீர் கல்வி புத்தகம்
6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் கவர் பண்ணணும். அது ஸ்லைடு தான் அது. இதை முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா எந்த புக்கு எந்த ஸ்டாண்டர்ட் 6th 7th 8th 9th 10th தென் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் நம்பர்ஸ் ரேஷியோ இதெல்லாம் சிலபஸ் டாபிக். இது வந்து அந்த சாப்டர் அந்த புக்கில் எந்த டேர்மில் எந்த சாப்டர் நம்பரை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல தெளிவாக இருக்கும். இது தேவைப்படுறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏன் இந்த சமச்சீர் கல்வி புத்தகத்தை ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது, காம்போசைட் நம்பர் கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி கொஷின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு இடங்கள் தான். எஸ்பெஷலி குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஷின்லாம் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் காம்போசைட் நம்பர். இது வந்து ஏல ப்ரைம் நம்பர் இருக்கும், பியில் காம்போசைட் நம்பர் இருக்கும், சியில் போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரைம் நம்பரும் அதுதான், காம்போசைட் நம்பரும் அதுதான். டியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1 இஸ் அ நெய்தர் ப்ரைம் நார் காம்போசைட்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த 1 என்ற எண்ணானது ப்ரைம் நம்பரும் இல்லை காம்போசைட் நம்பரும் இல்லை அப்படின்னு. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான். இது மாதிரி ஸ்டாட்டிக்கான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் ஏரியா நீங்கள் கவர் பண்ணணும்னா இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்துருக்கணும். தென் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் டேட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் வந்து ஹோலிஸ்டிக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு. சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆப்டிடியூட்னா என்ன, ரீசனிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். சிலபஸ் டாப்பிக்கில் இல்லாமல் இதர டாபிக்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தென் டைனமிக்காக ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த டேட்டாலாம் நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு நம்ம படிச்சாகணும் அப்படின்றத பார்த்தோம். தென் ஆப்டிடியூடுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் என்னென்ன, எந்தெந்த வகையிலலாம் நம்ம இந்த ஆப்டிடியூட் பாடத்தை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆப்டிடியூட் டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து ரொம்ப சீக்கிரம் டான்டான முடிஞ்சிடும். பட் இதை நம்ம பண்ணுறதில்ல, பண்ணாமே டைரெக்டாக நம்ம ஆப்டிடியூட் டாபிக்ஸ் நம்பர் சிஸ்டம் இது மாதிரி டாபிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடறோம். பட் அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆப்டிடியூட்டில் நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதை படிக்க ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் ஆகிடாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது டேபிள்ஸ் 20 டேபிள் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 20 டேபிள். இப்போ 19th டேபிள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 19 × 17 என்ன, 19 × 18 வேல்யூ என்ன, 19 × 19 வேல்யூ என்ன அப்படின்றத அப்ரப்டாக உங்களுடைய மனசில் வரணும். அது மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இது வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன்னா மல்டிப்ளிகேஷன், எஸ்பெஷலி நம்ம மல்டிப்ளிகேஷன் நம்ம ஸ்டெப் வரும்போது நமக்கு அப்ரப்டாக நம்ம மைண்டில் வந்து இந்த 17 × 16 அதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது நமக்கு வரும். நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வந்து இதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. முடிஞ்சா இந்த 20 டேபிள் வரைக்கும் நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. பொதுவாக நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி RRB படிக்கிறவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த எக்ஸாம்லலாம் நீங்கள் கொஞ்சம் வேகமாக சம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இதை சொல்லுவேன். பட் நீங்களுமே இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது ஆல்ஃபபெட்ஸ். இது வந்து ரீசனிங்கில் உங்கள் சிலபஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு ஆல்ஃபபெட்ஸை கொடுத்துட்டு அதில் விடுபட்டு போன சீரீஸை கண்டுபிடிக்க சொல்கிறது, ஆட் மேன் அவுட்டு, இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட்ஸ் தான். ஏலேருந்து இசட் வரைக்கும் வித் ஆர்டினல் நம்பர்னு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பேன் நான். ஆர்டினல் நம்பர்னா என்னன்னா, இப்போ ஏ அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட் இருக்குன்னா அதை 1ல் ஸ்டார்ட் ஆகும், பிக்கு 2, இசட்டுக்கு 26. அது மாதிரி வந்து ஃபார்வேர்ட்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பேக்வேர்ட்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்வேர்ட்னா என்னன்னா இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2, ஏக்கு 26. இது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஏல ஆரம்பிக்கிறீங்க, பி அப் டு இசட், இது வந்து ஃபார்வர்ட் பாத். இது வந்து ஃபார்வர்ட் பாத். இப்போ ஏக்கு 1 அப்படின்றது ஆர்டினல் நம்பர், பிக்கு 2 அப்படின்றது ஆர்டினல் நம்பர். இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்னா இசட் வரைக்கும். இசட்டுக்கான ஆர்டினல் நம்பர் வந்து 26. இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு. தென் அப்படியே பேக்வேர்ட்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எப்படின்னா இசட்டு ஒய் எக்ஸ் அப் டு ஏ. இதுக்கான ஆர்டினல் நம்பர் என்னது? ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம ஏ டு இசட் போனோம், அதுக்கு ஏக்கு 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். முடியும் போது இசட்டுக்கு 26 நம்ம முடிச்சோம். இப்போ இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம பண்ண போகிறோம் இசட் டு ஏ. அப்போ இசட்டுக்கு 1, ஒய்க்கு
2xக்கு 3 அப்படியே போகும். ஏக்கு 26 இது மாதிரி வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் உங்களுக்கு கொஞ்சம் மனப்பாடமாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இது வந்து படிக்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சும்மா ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 2 பேப்பர் எடுத்து அதை நீங்கள் அழகாக எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது மனசில் நல்லா பதிஞ்சிரும். இது வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஸ்டெப். இதை வந்து நான் கொடுத்துருக்கிறது அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு 15 ஃபார்முலா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன், இப்போ a+b the whole square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதோட எக்ஸ்பென்ஷன் என்னது, a² + b² + 2ab. இதை வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நாம ஒரு சில சம்ஸை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி வந்து ஒரு 10லேருந்து 15 ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா அந்த சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால எளிமையா அணுக முடியும். இதுதான் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸை. தென் இதெல்லாம் பேக்ரவுண்டா நமக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு ஆப்டிடியூட் படிக்க நீங்க ஆரம்பிக்கிற பட்சத்துல தாராளமா உங்களுக்கு எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸும் ரொம்ப எளிமையா இருக்கும். சம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப துரிதமா நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுகளையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 யூடியூப் கிளாஸஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சேனல்ல நம்ம வெளியிட போறோம். இந்த 10 யூடியூப் கிளாஸுமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 25 out of 25 நீங்க எடுக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 10 கிளாஸையும் நான் வந்து டிராஃப்ட் பண்ண போறேன். இந்த கிளாஸஸோட நான் சொன்ன அந்த புக்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் புக்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் மெயினான புக்கு. ப்ளஸ் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு 6வதுலேருந்து 10வது வரையும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வியை நான் ரெஃபர் பண்ண சொன்னேன். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.